இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பாடுகளின் பாதை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 2:12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ 2 தீமோத்தேயிலே இங்கே பவுலை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பவுல் பாடுகளை சகித்த காரியங்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில நேரங்கள்லையும் உலக காரியங்களிலே நாம் பாடுகளை சந்திக்கிறோம். இங்கே பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் முதலாவது அவன் சவுலாக இருந்தபோதும் கூட அவன் பவுலாக மாற்றப்படுவதற்கு அந்த இடைப்பட்ட அந்த காலத்திலே அவன் மிகவும் வைராக்கியமாக இருந்தவன். அவன் மற்றவர்களை பாடுபடுத்தி அவனுக்குள்ளாகவே மனம் மாற்றம் வருவதற்கு முன்பதாக அவன் மூர்க்க வெறி கொண்டு கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சுற்றி திரிந்தான். ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்வதற்கு மிகவும் காரணமான பவுல் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகளை சந்திக்கிறான். பாடுகள், பிரச்சனை நிச்சயமா சில நேரங்கள்ல நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள். இந்த பவுல் அதை ஏற்றுக்கொள்கிறான். அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதித்த காரியங்கள், அவன் மனமாற்றம், அவனுக்குள்ள மாற்றம் வருகிறது. அவன் எப்படி இருந்த சவுலாக இருந்து அவன் மூர்க்க வெறி கொண்டு அவன் செய்த அத்தனை காரியத்தையும் காட்டிலும் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கையிலே நடந்த காரியம் அநேகர். அவர் சொல்றார், அவருக்காக நான் பாடுபட்டது மட்டுமல்ல, மற்றவர்கள் பாடுகளை போக்கும் விசுவாசத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்றேன். மற்றவர்கள் இப்போ நம்ம பாடுகள்ல இருந்தா அந்த பாடுகள்ல இருக்கிற ஜனங்களுக்கு விசுவாசத்தை கற்றுத்தருகிற ஒரு கருவியாக பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார், மாற்றினார். அவர் அனுபவித்த காரியங்கள் கொஞ்ச நஞ்ச பாடுகள் அல்ல. 2 கொரிந்தியர் 11:24-25 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடி 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் விளாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ 5 முறை 40 அடிப்படுகிறான். 5 தடவை அவன் நிறைய காரியங்கள் கப்பல் சேதத்துல மாற்றான். இன்னும் அந்த 2 கொரிந்தியர்ல மட்டும் அவன் ஊழியத்து நிமித்தம் அனுபவித்த பாடுகளை வரிசையா குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 11:26-27 அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன்னு சொல்றான். அநேக மோசம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காரியம், ஒரு சம்பவம், சில இந்த மாதிரி பவுல் அவன் அனுமதித்த இந்த கர்த்தரால் அவன் பெற்ற இந்த காரியங்கள், இந்த மோசத்தில் அவன் அகப்பட்ட போதும் பாருங்க இவ்வளவு சந்திக்கிறான். கொஞ்ச நஞ்ச பாடுகள்ல இதெல்லாம் அவன் சந்திக்கிறான். அவன் கள்ளர்களால் வந்த மோசம் நிறைய, அவன் பாடுகளை சொல்ல முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அவ்வளோ பாடுகளை படுகிறான்.
என்னும் மனபாரம், அவனுக்கு வருகின்ற மனபாரம். 2 கொரிந்தியர் 11:28 எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இவ்வளோ பாடுகளை பட்டாலும் சபைகளை குறித்து, ஜனங்களை குறித்து, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளணும்னு சபையை குறித்து இன்றைக்கு அவனுக்கு நாள்தோறும் நெருக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? பிரச்சனை. சிலர் ஊழிய காரியங்களுக்கு செல்வது உண்டு. ஆனால் சில காரியங்களை கேட்டு அவர்கள் பின்மாற்றம் அடைந்தவர்கள் உண்டு. சில நேரங்களில் இந்த இப்படிப்பட்ட சபையை குறித்த கரிசனை, தாகம், நெருக்கம் நம்மகிட்ட இருக்குதா? இப்படிப்பட்ட பவுல் அதை எதிர்கொள்கிறான். இன்னும் தப்புவித்தல் 2 கொரிந்தியர் 11:32-33 தமஸ்கு பட்டணத்துக்கு அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கு பட்டணத்தை காவல் வைத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் மதில் வழியாய் இறக்கி விடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன்னு சொல்லுவேன். இது ஈஸியான காரியம் இல்லை. இந்த பவுல் அவன் பொறுமையோடு தன்னுடைய பாடுகளை, அவன் பாடுகளின் பாதை, அவன் ஊழிய பாதை என்றாலே பாடுகள் என்று சொல்லலாம். இந்த பவுல் அதை சந்திக்கிறார். அவன் இதெல்லாம் எதற்கு சகிக்கிறார்னா, ஆண்டவர் நிமித்தம், இயேசுவ நிமித்தம். கர்த்தர் அவனை அழைத்த அழைப்பு, அவன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுகிறேன்னு சொல்றான். அவர் நல்ல போராட்டத்தை போராடி நீ ஓட்டத்தை முடித்து திருப்தியான ஊழியத்தை செய்த அந்த பவுல். இன்றைக்கும் நீங்க புதிய ஏற்பாட்டில் நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு ஆறுதல் தருகிறது. பாடுகள் மத்தியில இருக்கிற அத்தனை பேருக்கும் விசுவாசத்தை தருகின்ற வார்த்தையாய் இருக்கிறது. பாடுகளின் பாதையில இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க. இந்த பவுலை போல அந்த பாடுகளை சகிக்கிற உணர்வை நமக்கு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்பான். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த அந்த வைராக்கியம் அவன் பின்பதாக ஊழியத்தின் பாதையிலே அவன் பொறுமையோடு இருக்கிற காரியங்கள், இந்த பாடுகளை சகிக்கிற பொறுமையை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றியப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் பொறுமையோடு இந்த பாடுகளை சகிக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சப்பா. பிரச்சனை பாடுகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க சப்பா. இன்னும் நாங்கள் வேதத்தை தியானிக்க உமக்காக நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை உமக்கு ரெடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை